அண்மை செய்தி. பத்மஸ்ரீ விருது பெற்ற பாப்பம்மாள் காலமானார். பாப்பம்மாளுக்கு கடந்த ஆண்டு புதிய தலைமுறை வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவித்திருந்தது. இயற்கை விவசாய சேவைகளுக்காக பத்மஸ்ரீ விருது பெற்ற 108 வயதான பாப்பம்மாள் காலமானார். உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த பாப்பம்மாள் கோவை அருகே மேட்டுப்பாளையத்தில் காலமாகியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சரவணபாபு இணைப்பில் இருக்கிறார். சரவணபாபு, இயற்கை வேளாண்மையில பாப்பம்மாள் அவர்கள் ஆற்றிய சேவை அப்படிங்கிறது அளப்பரியது. அதனை கௌரவப்படுத்தும் விதமாக தான் இந்திய அரசு சார்பில் பத்மஸ்ரீ விருது, மிக உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் புதிய தலைமுறை சார்பாகவும் விருது வழங்கப்பட்டிருந்துச்சு. அவர் தற்போது காலமாகி இருக்கிறார். விவரம் என்ன? அதாவது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்துள்ள தேக்கம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் பாப்பம்மாள் பாட்டி. இவர் எளிமையான ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். பெண் என்றாலும் சிறு வயது முதலே விவசாய பணிகளில் ஈடுபட்டு வந்தார். குறிப்பாக இயற்கை வேளாண் விவசாயத்தில் ஆர்வம் காட்டி வந்தார். மேலும் இயற்கை விவசாயம் தொடர்பாக யார் உதவி கேட்டாலும் அதை செய்யவும், அந்த இயற்கை விவசாயத்தை செய்ய ஊக்குவிக்கும் பயிற்சி கொடுத்து வந்தார். இது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் சார்பில் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று இயற்கை விவசாயம் தொடர்பான பணிகளை செய்து வந்தார், சேவைகளை செய்து வந்தார். பலருக்கு பயிற்சியும் கொடுத்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு மத்திய அரசு இவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது. அதேபோல் கடந்த ஆண்டு புதிய தலைமை சார்பிலும் வாழ்நாள் சாதனை விருது வழங்கப்பட்டது. பத்மஸ்ரீ விருது பெற்ற பாப்பம்மாள் அவர்கள் காலமாகி இருக்கிறார். கடந்த ஆண்டு புதிய தலைமுறை சார்பாக விருது வழங்கப்பட்டிருந்தது. அது மட்டுமின்றி இயற்கை வேளாண்மையில் மிகச்சிறந்து விளங்கியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சரவணபாபு.